நிறைய பேர் இந்த வீடியோக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஹாப்பினஸ்ஸே என்னோட ஹேர் தான். என்னோட ஹேரை நினைச்சு இப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கு. என்னோட ஸ்ட்ரெஸ்னாலேயே மொத்த முடியும் போயிரு போல இருக்கு. எனக்கு கொஞ்சம் திக்கா இருந்தா கூட போதும், எனக்கு முழு சந்தோஷமுமே கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான சூப்பரான பேக் சஜஸ்ட் பண்றேன். இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் வாரத்துல 3 நாள் யூஸ் பண்ணாவே போதும். உளுந்து உங்க கையில ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நைட்டே தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உளுந்த போன்ஸுக்கு எவ்வளவு நல்லதோ அதே மாதிரி நம்ம ஹேரோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. உங்க முடி ரொம்ப எலிவால் மாதிரி மெலிஞ்சு போயிருச்சு, அடர்த்தியே இல்லாம எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தனும் இல்லாம ஸ்கேல்ப் எல்லாமே ரொம்ப விசிபிளா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த உளுந்த வாரத்துல 3 நாளாவது ஹேர் பேக்கா யூஸ் பண்ணிட்டு வாங்க. கருப்புளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து கூட வெந்தயமும் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்க ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்குன்னா உடனே இதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்க வெந்தயம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உளுந்து ஹேருக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்கின்னுக்கும் அவ்வளோ நல்ல பெனிஃபிட்ஸுங்கிறது கொடுக்கும். அதுக்கு அடுத்தது செம்பருத்தி பூ சேர்த்துக்கலாம். இதுல இருக்கக்கூடிய இதழ்கள் மட்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு ரெகுலரா செம்பருத்தி பூ கிடைக்கிறது இல்லைன்னு சொன்னீங்க, அந்த மாதிரி இருக்காங்க. கிடைக்கிறப்ப கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ண ஃப்ளவர்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்ம ஹேருக்கு அவ்வளோ நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். அதுக்கடுத்ததா செம்பருத்தி இலை ஒரு 15 செம்பருத்தி இலை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கும், இட்ஜி ஸ்கேல்பா இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்த்து ஹேர் பேக்கா நீங்க யூஸ் பண்றது மட்டும் இல்லாம ஷாம்பூ மாதிரி கூட யூஸ் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு பொடுகு பிரச்சனையும் கிளியர் பண்ணி கொடுக்கும். உங்க ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுக்க இந்த செம்பருத்தி இலை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முடிக்கு நல்ல பளபளப்பையும் ஆரோக்கியமான முடி வளர்ச்சி ஊக்குவிக்கும். அதுக்கு அடுத்ததான் முருங்கை இலை சேர்த்துக்கிறேன். இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ நல்ல பெனிஃபிட்ஸுங்கிறது கொடுக்கும். இது சொன்னா புரியாதுங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதனோட ரிசல்ட்ஸ் பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. இது ஹேர் பேக்கா மட்டும் இல்லாம இன்டேக்காவும் எடுத்துருவாங்களே, உங்க பிளட் கவுண்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உங்க கையில ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலை சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததா கொய்யா இலை ஒரு 15 கொய்யா இலைகள் சேர்த்துக்கிறேன். எத்தனை பேர் இது ஹேர் பேக்கா யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இது நம்ம பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். ஹேருக்கு அவ்வளோ நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். ஹேரை நல்லா ஸ்ட்ரைனிங்கா திக்கா லாங்கா வளர்றதுக்கு இந்த கொய்யா இலைகள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். இது நாள் வரைக்கும் இந்த கொய்யா இலைகள் நீங்கள் சேர்க்கலைன்னா பரவாயில்ல, இனிமேல் ஹேர் பேக்ல யூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்ததா சின்ன வெங்காயத்தை பத்தி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இது நம்ம நியூ ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணும். அதுக்கு அடுத்தது கற்றாழை. இதுல இருக்கக்கூடிய எல்லோ கலர் ஜெல் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய ஜெல் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கடைகள்ல விற்கிற ஆர்டிஃபிஷியல் ஜெல்ல கட்டிலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்றப்ப இதனோட ரிசல்ட்ஸ் வேற லெவல்ல இருக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஜெல் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு என்ன ரீசன்னே தெரியாது, எல்லாமே கரெக்டா இருக்கு, பட் ஹேர் ஃபால் ஏன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆலிவேராவை இன்டேக்காவும் எடுத்துட்டு வாங்க. உங்க பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணி உங்க ஹேர் லாஸையும் நல்லாவே ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். பாடி ஹீட் ப்ராப்ளம் இருக்காங்க, ஆலிவேராவை கண்டிப்பா வீக்லி 2 ஆவது இன்டேக்காக எடுத்துட்டு வாங்க. ஹேர் பேக்ஸ்லயும் யூஸ் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நம்ம மொத்த பாடி ஹீட்டுமே நம்ம ஸ்கேல்ப் வழியா தான் வெளியே போகும். ஸோ இந்த மாதிரி டைம்ல நமக்கு ஹேர் லாஸ் அளவுக்கு அதிகமா இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு எப்பேற்பட்ட ஹேர் லாஸா இருந்தாலும் உடனடியாக ஸ்டாப் பண்ணி உங்க நியூ ஹேர் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே கிளியர் பண்றதுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் போதும். இந்த ஹேர் பேக்கா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க ஆலிவேரா அண்ட் ஃபினிக்ரிக் சீட்ஸை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் எனக்கு ஹேர் பேக் யூஸ் பண்ணாவே சளி பிடிச்சிக்குது, ஃபீவர் வந்துடுது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ஸ்கேல்ப்ல வச்சிருக்கிற டைமை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா அரைச்சு ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் ஹேர் பேக் அப்ளை பண்ணாங்கன்னா 1 hour கூட ஸ்கேல்ப்ல வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுக்காதீங்க, ஒரு 10 minutes வச்சிருந்தாவே போதும். எனக்குமே ஏதாவது ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணனா டக்குன்னு சளி பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நான் ஸ்கேல்ப்ல வச்சிருக்கிற டைம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இது கூட விட்டமின் இ கேப்சூலும் சேர்த்துக்கலாம். இது நமக்கு மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும். ஒரு 2 விட்டமின் இ கேப்சூல் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்கள் ஹேரோட லென்த்தை பொறுத்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். இதை கொஞ்சமாக கட் பண்ணி இந்த பேக்கில் நம்ம நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutesல நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸ்கேல்புக்கு மட்டும் அப்ளை பண்ணாமல் மொத்த முடிக்குமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes அப்படியே விட்டுருங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஹேர் பேக் வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வாங்கல,
சூப்பரான ஒரு டிஃப்ரென்ஸுங்க அது ஃபீல் பண்ண முடியும். ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸே போதும். நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய ஆயில் மட்டும் இல்லாமல் டர்ட் பொல்யூஷன் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்துரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதையே தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஹேர் எவ்வளோ மெலிஞ்சிருந்தாலுமே அந்த முடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுத்து கண்டிப்பாக உங்கள் ஹேரை திக்கனாக மாற்றி கொடுக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ண என்கிட்ட டைம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு புது முடி வளர்ச்சியை தூண்டி விடக்கூடிய ப்ராடக்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. வேணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. முடி எவ்வளோ மெலிஞ்சிருந்தாலுமே அடர்த்தியாக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்னால அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா உடனே கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் ரீக்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க.